முடிஞ்சிருக்கும். ஆமா, இன்னைக்கு அப்படிதான் மாறிடுச்சு. அல்லேலூயா. உபவாச ஜெபம் முடிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, பாஸ்டர் எப்ப வந்தாலுமே என்கிட்ட டைமை சொல்ல மாட்டாங்க, இந்த நேரத்துக்கு முடிக்கணும். ஆனா மற்ற எல்லா இடத்துலையும் போனா டைம் சொல்லிடுவாங்க, இவ்வளவு நேரத்துல என்ன செஞ்சிடணும் சொல்லுங்க, முடிச்சிடணும் அப்படின்னா. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க கிருபை பெற்றவங்கன்னு தெரியுது. யார் சொன்னது? உட்கார்ந்துங்கிற எனக்கு தான் ஏன் தெரியும். யாரும் சொன்ன மாதிரி கேட்டுச்சு இல்லையா? அல்லேலூயா. சரி, நீங்க எல்லாரும் கிருபை பெற்றவங்க. தேவ சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோமோ அதற்கு வேண்டிய பிரதிபலனை கர்த்தர் நமக்கு சம்பூர்ணமாய் தருவார். ஆமென். இன்னைக்கு பாருங்க, தேவ சமூகத்துல காத்திருக்கிறது குறைய குறைய சபைகளில பிரச்சனைகள், போராட்டங்கள் பெருகுது, எதிர்ப்புகள் பெருகுது, தேவ பிரசன்னம் இல்லாத நிலைமை மாறுது. ஆமா, நாங்க ஒரு 3 பாஸ்டர் சேர்ந்து எவ்ரி மந்த் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்த பாஸ்டர் சொன்னார், சர்ச்சை திறந்தே இருக்கணும், 4 பேர் வந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், ஜெபத்தூபம் எழுப்பிட்டே இருந்தா அந்த பட்டணமே தலைக்கீழா மாறும். ஆமென். ஆமா, இப்ப நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறோம். அல்லேலூயா. ஆமா, பரவாயில்ல. நீங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்துங்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் சர்ச்சுக்கு நான் உபவாச ஜெபத்துக்கு போவேன். 10 மணிக்கு தொடங்குவார், 11:50 முடிச்சிருவார். யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஆமா, 11:50 முடிச்சுட்டு 12:15 சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஆமா, நானா நினைப்பேன், ஜேம்ஸ் இதெல்லாம் ஒரு உபவாச ஜெபமா? என்ன பண்றது? இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். சரி, ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். நல்ல ஜெபிக்க, துதிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர் நல்ல ஆண்டவர். ஆமென். ஆமா, வந்து பங்கு பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் இதற்காகவே உங்கள் சிறையிருப்புகளை திருப்புவார், காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார். நன்மை கிருபையினாலே கர்த்தர் முடி சூட்டக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, சரி, இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். பிரசங்க மாதிரி இல்லை, ஒரு சில காரியத்தை நான் அப்படியே கற்றுக் கொடுத்துட்டு நானும் உங்களை சோதனைக்குள்ளாக மாற்றாதபடி முடிச்சிடலாம் விரும்புகிறேன். பைபிள் வச்சிருக்க இடங்க பார்ப்போம். 3 யோவானுக்கு எழுதின நிருபம். 3 யோவான் 3 யோவான் எடுத்துட்டீங்களா? முதல்ல ஒரு 3 வசனத்தை வாசிங்க. மூப்பனாகிய நான் சத்தியத்தை நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். 5வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனத்தை வாசிங்க. சரி, போதும். இப்ப இந்த 4 பிரியமானவன் இந்த இடத்துல வருது. எத்தனை பிரியமானவன்? சத்தமா சொல்லுங்க. 4 பிரியமானவன் இந்த இடத்துல வருது. இந்த 4 பிரியமானவனையும் நான் என்ன, எதுக்கு பிரியமானவன் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கறத சொல்லிட்டு, ஆத்துமா அப்படின்னா என்னன்றதை இன்னைக்கு நம்ம தெளிவா ஒரு பாடத்தை கற்றுக்கின்னு நாம முடிக்க போறோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, பாருங்க, யோவான் அன்பின் சீஷன், இயேசு கிறிஸ்துவுடைய மார்பிலே சாய்ந்திருந்தவன். அப்பேற்பட்டவன் சொல்றான், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு யோவான் பாருங்க பிரியமான காயுக்கு எழுதுறான். இந்த காயு யார் தெரியுமா? பவுலால ரட்சிக்கப்பட்டவர். யாரால ரட்சிக்கப்பட்டவர்? நீங்க பேசினாதான் எனக்கு பிரசங்கமே வரும். யாரால ரட்சிக்கப்பட்டவர்? பவுலால ரட்சிக்கப்பட்டவர். பவுலால ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவர். பவுல் போன உடனே எபேசு பட்டணத்துல இந்த யோவான், எபேசு பட்டணத்துல இந்த காய் இருக்கிறார். இப்ப யோவான் இந்த இடத்துல பாஸ்டரா மாறுறார். பாஸ்டரா மாறின உடனே பவுலுக்கு ஊழியம் செய்தவர், தீமோத்தேயுக்கு ஊழியம் செய்தவர், இப்ப யாருக்கு ஊழியம் செய்கிறார்? வெரி குட். யாருக்கு ஊழியம் செய்கிறார்? யோவானுக்கு ஊழியம் செய்கிறார். அப்ப யோவானுக்கு ஊழியம் செய்து அத்தனை பேர் எபேசு பட்டணத்தில் இருந்தான். எபேசு பட்டணத்தினுடைய ஜனங்கள் பயங்கரமா ஜெபிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, தெய்வத்தை மகிமைப்படுத்துறவங்க, விக்கிரகம் ஒரு பொருட்டென்று எண்ணப்படாத அளவுக்கு அவர்களை கொண்டு கர்த்தர் காரியத்தை நிறுவ ஆரம்பித்தார். அப்பேற்பட்ட பட்டணத்துல விரல் விட்டு எண்ணுவதற்கு ஏற்ற ஒரு நபராய் யாரு காணப்பட்டார்? காயு காணப்பட்டார். இந்த பைபிள்ல பாருங்க, இந்த அதிகாரத்தை நான் தியானிக்கும் போது நானா ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். பேர் வச்சு சொல்லி பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். நல்லா வருவீங்க போங்க. அல்லேலூயா. பேரை சொல்லி பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். நான் இந்த 3வது யோவானுக்கு ஒரு காரியத்தை கத்துக்கின இதுதான்.
தெமேத்திரியை பார்த்து சொல்றான், அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு பையங்கிறார். யாரு? யோவான் சொல்றான். தியோத்தேப்பை பார்த்து சொல்றான், அவன் அற்புதமானவன் அப்படிங்கிறான். அப்ப சர்ச்சில் இப்ப நீங்களா இருந்தா நான் பேர் விட்டு சொன்னா சர்ச்சுக்கு வருவீங்க? சர்ச்சுக்கு வருவோம்? வரமாட்டோம். பாஸ்டர் அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன, ஐயோ தயவு செஞ்சு பேசுங்கப்பா, பாஸ்டர் அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டாரு. அவர் பேர் விட்டு எப்படி சொல்லலாம்? இளமறைவா காய்மறைவா சொல்லிருக்கலாம்ல. அவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு நாம நினைப்போம். சொன்னவன் கோபக்காரன் கிடையாது, அன்பின் சீசன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொன்னவன் யாரு? அன்பின் சீசன். அப்பேற்பட்ட பாருங்க யோவான் இப்ப காயுவை குறித்து எழுதுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படிங்கிறார். சங்கீதக்காரன் 42வது சங்கீதத்துல சொல்றான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தயங்குகிறாய், உன் தேவனை நோக்கி காத்திரு, உன் முகத்திற்கு ரட்சிப்பும் உன் ஆண்டவரமாய் இருக்கிறவரை இன்னும் துதி அப்படின்னு சொல்றார். 103வது சங்கீதத்துல சொல்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி அப்படிங்கிறார். சங்கீதத்துல நிறைய இடத்துல ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆத்துமா 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 அப்படின்னு சொல்றார். நீதிமொழிகள் 19வது அதிகாரத்துல பாருங்க, சாலமோன் இப்படி எழுதுகிறார், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. தெளிவா இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ ஆத்துமாவுக்கு அறிவு ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? அறிவு ரொம்ப முக்கியம். நல்லா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாஸ்டுக்கு பக்கபலமா இருந்து சபையில நல்ல ஊழியம் செஞ்சு ஏன் சில பேர் பின்வாங்கி போறாங்க? பிசாசு சோதிச்சுட்டானா? பிசாசு சோதிக்கிறான் சோதிக்கல, அது செகண்டரி விஷயம். நான் நிக்க வேண்டிய இடத்துல நிக்கல, இதுதான் பாட்டம் லைன். இல்லையே சொல்லுங்க பாப்போம். அப்ப இந்த ஆத்துமா எப்ப அறிவில்லாம போகுதோ அப்போ ஒரு பின்மாற்றம் வரும். ஆத்துமா எப்ப அறிவில்லாம போதோ தேவனுடைய கிரியை நம்மிடத்துல நடக்கா. ஆத்துமா எப்ப அறிவில்லாம போதோ தேவ சித்த நிறைவேறா. ஆத்துமா எப்ப அறிவில்லாம போதோ தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். ஆத்துமா எப்ப அறிவில்லாம போதோ சபைக்கு வர மாட்டோம். ஆத்துமா எப்ப அறிவில்லாம போதோ தேவ பிரசன்னத்தை அசட்டை பண்ணுவோம். ஆத்துமா எப்ப அறிவில்லாம போதோ தெய்வத்தை மட்டுப்படுத்திடுவோம். ஆத்துமா அறிவோடு இருக்கணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, பின்மாற்றத்திற்கு காரணம், விழுந்து போவதற்கு காரணம், தேவனை மறுதலிப்பதற்கு காரணம், தெய்வத்தை விட்டு விலகி போவதற்கு காரணம், தேவ சித்தத்தை நிறைவேற்றாததற்கு காரணம், தேவனை பிரியப்படுத்தாததற்கு காரணம், தேவனை மட்டுப்படுத்துவதற்கு காரணம் ஆத்துமா அறிவில்லாமல் போவது. இல்லையா சொல்லுங்க பாப்போம். ஏன் சில பேர் வைராக்கியமா நிக்கிறாங்க? சாதாரண சின்ன பிள்ளைங்களா இருக்கும், வைராக்கியமா நிற்பான். வாலிப பிள்ளைகளா இருப்பான். உலகத்துக்கு பின்னாடி போகாதபடி, இச்சைக்கு பின்னாடி போகாதபடி, சிற்றின்பத்திற்கு பின்னாடி போகாதபடி கர்த்தருக்காக எப்படி வைராக்கியமா இருக்கிறான்? ஆத்துமா அறிவுள்ளதா இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுதா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப பைபிள்ல நிறைய இடத்துல ஆத்துமா 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 ஏகப்பட்ட வசனம் வருது. நூற்றுக்கணக்கான வசனம் ஆத்துமாவை குறித்து சொல்லப்படுது. இப்ப அந்த ஆத்துமாவை குறித்து தான் நானும் பேச போறேன். கவனிக்க பார்ப்போம். இன்னைக்கு பிசாசு ஒரு வஞ்சகத்தின் ஆவியை கட்டவிழ்த்து விட்டுட்டான். ஒரு பின்மாற்றத்தின் ஆவி. பாருங்க, தெய்வத்தை விட்டு விலகி போவதற்கு ஏதுவா ஒரு ஆவியை பிசாசு அவன் கட்டவிழ்த்து விட்டுட்டான். நாமும் அதுக்கேற்ற மாதிரி மேற்பூச்சா மாறிட்டோம். அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டோம். கவனிக்க, நம்ம சரீரம் இருக்குல்ல, ஆமான்னு தலையாட்டணும். அப்பதான் நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சரீரத்துல 3 இருக்கு. ஒண்ணு வெரி குட் சொல்லுங்க, ஆவி சரீரம். ஆமா, இந்த ஆவி இருக்குல்ல அது விட்டுருவோம். சரீரம் இருக்குல்ல, சரீரத்துல என்னென்ன இருக்கு? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நீங்க சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். ரத்தம், சதை, எலும்பு என்ன இருக்கு? இந்த உடம்புல என்ன இருக்கு? அப்ப நரம்பு எல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாம் சதையில வந்துடும். ஆமே, ரத்தம், சதை, எலும்பு. ரத்தத்துல என்ன இருக்கு? உயிர் இருக்கு. எலும்பு இருந்தாதான் இப்படி நிக்கும். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி மாவு உருட்டி விட்ட மாதிரி மாறிடும் உடம்பு. அப்ப அது ரொம்ப முக்கியம். அப்ப என்னென்ன? ரத்தம், எலும்பு, சதை, இது 3 சேர்ந்ததுதான் என்னது? சரீரம். இந்த சரீரம் ஜீவனா மாறினா இதுக்குள்ள என்ன வேணும்? ஆவி வேணும். என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க, ஆவி வேணும். அதே மாதிரி இந்த ஆவியில 3 காரியம் இருக்கு. எழுதிக்கிறவங்க எழுதிக்கோங்க பாப்போம். உள் உணர்வு. என்னது? ஆவியில 3: உள் உணர்வு, மனசாட்சி, ஐக்கியம். உள் உணர்வு இயேசு வரத்துக்குள்ளே எழுதிடணும். அல்லேலூயா.
ஆமா, உள் உணர்வு, மனசாட்சி, ஐக்கியம். கவனிங்க பாப்போம். ஆவியில் என்ன இருக்கு? உள் உணர்வு, மனசாட்சி, ஐக்கியம். இது மூணு இருக்கு. எல்லாம் இணைய பாருங்க பாப்போம். எப்போ ஒரு மனுஷனுடைய மனசாட்சி கெட்டு போதோ, எப்போ ஒரு மனுஷனுடைய மனசாட்சி கெட்டு போதோ, மனசாட்சி கெட்டு போயிட்டா ஐக்கியம் சரிப்படா. ஏன் கட்டின மனைவியை விட்டுட்டு தப்பா போறான்? மனசாட்சி கெட்டு போயிடுச்சு. ஏன் கட்டின புருஷனை விட்டுட்டு ஒரு மனைவி தப்பா போறான்? மனசாட்சி கெட்டு போயிடுச்சு. ஏன் பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு துரோகம் பண்றான்? மனசாட்சி கெட்டு போயிடுச்சு. மனசாட்சி கெட்டு போயிட்டா, இதுலதான் பைபிள் இப்படி சொல்லுது, சூடு உண்ட மனசாட்சி, சூடு சொரணை இல்லாத மனசாட்சி. மனசாட்சி இருக்காடா? யாராச்சும் ஒருத்த கொலை பண்ணிட்டா, அடிச்சுட்டா, குழந்தைய போட்டு திட்டா, ஒய்ஃபை போட்டு அடிச்சுட்டா, குடும்பத்துல கலகம் பண்ணிட்டா, டேய் உனக்கு எதனா மனசாட்சி இருக்கானா அப்படின்னு கேட்கிறோம். மனசாட்சி கெட்டு போயிட்டாலே, எல்லாம் நினைப்ப, மனசாட்சி கெட்டு போயிட்டாலே, மனசாட்சி இல்லாம போயிட்டாலே ஐக்கியம் இருக்கா? என்ன இருக்காது? ஐக்கியம் இருக்கா? உணர்வு இருக்கா? இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு உணர்வு இருக்கா? அப்ப ஆவியில மூணு இருக்கு. என்ன இருக்கு? மனசாட்சி, உள் உணர்வு, ஐக்கியம். மனசாட்சி ஒழுங்கா இருந்தா எல்லாம் ஒழுங்கா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப அந்த மனசாட்சி கெட்டு போயிட்டா ஐக்கியம், ஃபெல்லோஷிப் பிரேக் ஆகும். அந்த உறவு துண்டிக்கப்பட ஆரம்பிக்கும். அடுத்தது என்ன சொன்ன? உள் உணர்வு, சூடு சொரணை இல்லாம போயிடும், கெட்டு போயிடும். நம்ம மனைவி உணர்வு இருக்கா? நம்ம பிள்ளைங்க உணர்வு இருக்கா? நம்ம குடும்பம் உணர்வு இருக்கா? படைச்ச தெய்வம் உணர்வு இருக்கா? அந்த உணர்வற்று போயிட்டாலே செத்த பிரேதத்துக்கு சமம். என்னது? செத்த பிரேதத்துக்கு சமம். ஆவி செத்து போச்சு. எல்லாம் கவனிங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமும் ஏவாளை கொண்டு வந்து ஆவி, ஆத்மா, சரீரம் மூணு உயிருள்ளதா வச்சார். என்னைக்கு புசிக்க கூடாததை புசிச்சானோ அன்னைக்கே ஆவி செத்து போச்சு. மனசாட்சி செத்து போனபடினால ஐக்கியம் கெட்டு போனது. யாரோடு இருக்கிற ஐக்கியம்? தேவனோடு இருக்கிற ஐக்கியம். ஆமா, ஆண்டவர் வந்து கேட்கிறார், எங்கடா ஒளிஞ்சிருக்கிற அப்படின்னு கேட்கிறார். இங்க ஒளிஞ்சிருக்கிற, ஏன்டா ஒளிஞ்சு அப்படின்னு கேட்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னான் ஒய்ஃபை பார்த்து, எலும்பில் எலும்போ, மாம்சத்தில் மாம்சமோ, ரத்தத்தில் ரத்தமும். இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்றான், யோ எல்லாம் நீ கொடுத்த பொம்பளையால தான் வந்ததுங்கிறான். அப்ப இந்த மனசாட்சி கெட்டு போயிட்டாலே ஐக்கியம் பிரேக் ஆகும். இன்னைக்கு ஏன் சபையில் ஐக்கியம் இல்ல? நீ நானும் 1000 காரணம் சொல்லலாம், ஆனா பாட்டம் லைன் ஒன்னே ஒண்ணுதான், உன் மனசாட்சி கெட்டு போச்சு. ஏன் தெய்வத்தோட ஐக்கியம் இல்ல? 1000 காரணம் சொல்லலாம், உன் மனசாட்சி செத்து போச்சு. என் பிள்ளைகள் மேல அக்கறை இல்ல, என் குடும்பத்தின் மேல அக்கறை இல்ல, மனசாட்சி செத்து போச்சு. மனசாட்சி செத்துட்டாலே ஐக்கியம் இருக்கா? ஐக்கியம் இல்லாம போனாலே உணர்வற்று போன நடைப்பணமா, செத்த பிரேதமா நம்முடைய வாழ்க்கை மாறிடும். ஏதோ வரோம், உட்காரோம், சர்ச்சில் தூங்குறோம், பாஸ் ஏதோ நடத்துறாரு போறோம் அப்படின்னாலே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். என்னது? டெட் பாடி. சொல்லுங்கப்பா, அல்லேலூயா. அப்ப அதனால பாருங்க, அந்த மனசாட்சி சாகக்கூடாது. என்னை இப்படி அடிச்சா வலிக்கிறோம், அப்பதான் நான் உயிரோடு இருக்கிறேன். என்னை அடிச்சு இப்படி வலிக்கல, நான் செத்து போயிட்டு அர்த்தம். ஏதாவது ஒரு ஜீவனுடைய தேவனுடைய வார்த்தை என் இருதயத்தை குத்தணும். பாருங்க, என்னை அழ வைக்கும், என்னை உணர வைக்கும், என்னை உணர்த்து வைக்கும், அல்லது எனக்கு செய்த நன்மையை திருப்பி பார்க்க வைக்கும். என்னை அறியாமலே முழங்கால் பண்ணிடுவேன், அழுவேன், கண்ணீர் விடுவேன், சாஷ்டாங்கமா விழுவேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், தப்பு பண்ணிட்டேயா, என்னை விட்டுடையா. அப்ப என் மனசாட்சி உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். ஆமே. ஆமா, மனசாட்சி மட்டும் கெட்டு போயிட்டா ஐக்கியம் முதல் ஸ்பாயில் ஆகும். ஐக்கிய ஸ்பாயில் ஆயிட்டா உள் உணர்வு ஜடமா மாறிடும். ஜடமா மாறிட்டா நம்ம எல்லாருமே செத்த பிரேதங்களா இருப்போம். புரிஞ்சுதா? ஆமா, இது வந்து என்னது? ஆவி. சொல்லுங்க, ஆவியில் இந்த மூணு, உள் உணர்வு, ஐக்கியம். இது எப்படி மாத்தி சொன்னாலும் சொல்லிக்கலாம். அல்லேலூயா. ஆமா, இதுல ரொம்ப முக்கியம் மனசாட்சி. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அடுத்து இப்ப ஆத்மாவுக்கு வருவோம். ஆத்மா சொல்லுங்க பாப்போம். ஆத்மால என்ன இருக்கு? நான் சொல்றேன், கவலைப்படாது. அறிவு, உணர்ச்சி, சித்தம். சொல்லுங்க, சித்தம். எல்லாம் கவனிக்க பார்ப்போம். எழுதிக்கணும், எழுதி முடிச்சுட்டு என்னை பார்த்துடணும். ஆமே. ஆமா, அப்படியே கீழே முடிஞ்சிருந்தா தூங்குறீங்களா என்னன்னே தெரியாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அறிவு, உணர்ச்சி, சித்தம் எதுல இருக்கு? ஆத்மாவில் இருக்கு. இப்ப கவனிக்க பார்ப்போம். இந்த ஆத்மா தனியா நிக்காது.
ஒரு கொடி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொடி வச்சா அந்த கொடி படுறதுக்கு மேல இருந்து ஒரு கயிறு கட்டி தொங்க விடணும். அப்படி இல்லாட்டி ஒரு குச்சியை, வெரி குட், ஒரு குச்சியை நட்டு வைக்கிறோம். அப்பதான் அந்த கொடி என்ன செய்யும்? படர்ந்து போகும். அப்பதான் அது நல்ல நிலைமைக்கு போகும். கீழே போட்டு விட்டா வர ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிரும். நம்ம போற நாமளே மிதிச்சிருவோம். அல்லேலூயா. அப்ப அந்த கொடி படலாம். ஆத்துமாவும் ஒரு கொடி மாதிரி தான். ஒண்ணு ஆவியோட இணைஞ்சிருக்கும், அப்படி இல்லைன்னா சரீரத்தோட. நான் மூணு சொன்னேன்ல, இயேசுவின் ரத்தம். நீங்க பேசினா தான் நல்லது. அல்லேலூயா. ஒண்ணு எதோட இணைஞ்சிருக்கும்? ஆவியோட இணைஞ்சிருக்கும், அப்படி இல்லைன்னா சரீரத்தோட இணைஞ்சிருக்கும். இந்த ஆத்மா ஏதோ ஒண்ணு பற்றி கொண்டிருக்கும், ஏதோ ஒண்ணு சார்ந்து கொண்டிருக்கும், ஏதோ ஒண்ணு பின்தொடர்ந்து கொண்டிருக்கும். பாருங்க, ஒண்ணு சரீரத்தோட, அப்படி இல்லைன்னா ஆவியோட இருக்க ஆரம்பிக்கும். ஆவியோட ஆத்மா இருந்தாதான் ஜீவன் உள்ளதா மாறும். சரீரத்தோட ஆத்மா வந்துட்டா செத்து போனதா மாறும். அல்லேலூயா. ஆமா. அறிவு, உணர்ச்சி, என்னது? சித்தம். சொல்லுங்க, அறிவு, உணர்ச்சி, சித்தம். அறிவு அற்புதமா செயல்படலனா என் மனசாட்சியும் அறிவும் ஒண்ணு சேரும் போதுதான் ஞானம் அப்படின்னு ஒண்ணு வெளிப்படும். என்ன வெளிப்படும்? பரவாயில்லப்பா, அந்த பையன் ஞானமா இதை செஞ்சாப்பா அப்படிங்கிறப்ப, அப்போ என் மனசாட்சியும் அறிவும் ஒண்ணு சேரும் போதுதான் ஞானம் அப்படின்னு ஒண்ணு வெளிப்பட ஆரம்பிக்கும். கவனிக்க பாப்போம். டேய், படிச்சிருக்கே, முட்டாள்தனமா இப்படி பண்ணே அப்படின்னா அப்ப அவன் மனசாட்சி இல்லாம செஞ்சுட்டான். புரியுதா? இதுக்கப்புறம் என்னாலையும் புரிய வைக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ ஞானம் எப்ப? கவனிக்க பாப்போம். கரெக்டானத, சரியானத, சரியான நேரத்துல, சரியான இடத்துல செய்வதற்கு பயன்படுவதுதான் என்னது? ஞானப்பா. அந்த தம்பி மட்டும் வந்து காப்பாத்தல, அவ்வளவுதான். அப்போ ஞானமும் அறிவும் மனசாட்சியும் ஒண்ணு சேரும் போது ஞானம் என்ன செய்யும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்ப கவனிக்க பார்ப்போம். அப்போ அறிவு மனசாட்சியோட சேராம போயிட்டா என்னது? படிச்ச முட்டாள்னு சொல்லணும்ல நாம, அந்த மாதிரி மாறிடும். அப்ப ஆத்துமா ஏதோ ஒண்ணு சார்ந்து கொண்டிருக்கணும், ஏதோ ஒண்ணு சார்ந்து கொண்டிருக்கணும். ஆத்துமா வந்து சரீர பக்கம் வந்துடுச்சுன்னு வச்சுக்க, இப்ப சரீரத்தோட சேர்ந்துடுச்சுன்னு வச்சுக்க, இச்சையை நிறைவேற்றும், குடிக்க போவோம், தப்பான பழக்க வழக்கத்துக்கு போவோம், தவறான காரியத்தை செய்வோம், சர்ச்சையில் வந்து தூங்குவோம், தேவனுக்கு விரோதமா செயல்பட ஆரம்பிப்போம். மாம்சம் எப்பவுமே ஆவிக்கு விரோதமா என்ன செய்யும்? போராடும், செயல்படும். அதனால ஒருபோதும் நம்முடைய ஆத்துமா சரீரத்துக்கு விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சரீரம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. அப்ப சர்ச்சையில வந்து ஒருத்தங்க தூங்குறன்னா நீ ஆத்மாவின் சரீரத்தையும் ஒன்னா கட்டி போட்டு உட்காந்துங்கறன்னு அர்த்தம். சர்ச்சையில வந்து நல்லா முட்டி போட்டு வைராக்கியமா ஜெபம் பண்றீனா உன் மனசாட்சியும் கர்த்தருடைய ஆவியும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. அதனால உனக்குள்ளாக பரலோகத்தினுடைய அக்கினி பற்றி எரியுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா. இப்ப கவனிக்க பாப்போம். அப்ப அந்த அறிவு ரொம்ப முக்கியம். சரீரத்தோட சேர்ந்தா கொலைகாரனா மாறிடும், விபச்சாரக்காரனா மாறிடும், வேசிக்காரனா மாறிடும், தவறான திருட்டுத்தனத்துக்கு போயிடும், தப்பான செயலை செய்ய ஆரம்பிப்போம். ஆனா அதே அறிவு மனசாட்சியோடு சேர்ந்தா கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர ஆரம்பிக்கும், காரியத்தை ஜெயமாய் மாற்ற ஆரம்பிக்கும். ஆமென். ஆமா. உணர்ச்சி இருக்கு பாத்தீங்களா? என்னது உணர்ச்சி? சத்தமா சொல்லுங்க. உணர்ச்சி சரீரத்தோடு சேர்ந்தா தப்பான காரியத்தை செய்யும். ஆனா ஆவியோடு சேர்ந்தா அந்த உணர்ச்சி மகிமையுள்ளதாய் மாறாது. அறிவு, உணர்ச்சி, சித்தம். என்னது? சித்தம். நான் எடுக்கிற தீர்மானம் அல்லது தேவ சித்தத்தை புரிஞ்சு என் சித்தத்தை தேவனுக்கு அடிமையா ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை என் வாழ்க்கைய மாற்றணும்னா நான் ஆவியோட இணைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆமா. இப்ப சொன்ன ஆத்மா வந்து என்ன மாதிரி? கொடி மாறி. சரீர பக்கம் சேர்ந்தா கெட்டு போயிடும், பின்வாங்கி போயிடும், சீர்குலைஞ்சு போயிடும், ஜென்ம சுபாவம் வரும். பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படும், பாவத்தினுடைய கிரியைகள் வெளிப்படும். ஆனா அதே ஆத்மா ஆவியோடு இணைய ஆரம்பிச்சா ஆக்கப்பூர்வமான தேவனுடைய சித்தத்தை, தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு போதுமானதாக காணப்படும். இல்லையா சொல்லுங்க பாப்போம். ஆமா. இப்ப கவனிக்க பாப்போம். இப்பதான் நான் பிரசங்கத்தை தொடங்க போறேன். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். இப்பதான் பவுல் காயுவை பார்த்து சொல்றான்,
பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அவன் சரீரம் பலவீனமானது பாருங்க, ரொம்ப பலவீனமானவன். ஆனா அவன் ஆத்துமா ரொம்ப உயிர் உள்ளதா இருக்க ஆரம்பித்தது. ஆண்டவருக்காக வைராக்கி பாராட்ட ஆரம்பித்தது. தேவ சித்தத்தை நிறைவேற்ற, தேவனுடைய காரியங்களை செயல்பட அவன் ஆத்துமா ரொம்ப வைராக்கியமா இருந்தபடினாலதான் பாருங்க, யோவான் காயியை பார்த்து சொல்றா, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்றா. இப்ப கவனிக்க பாப்போம். இப்ப நான் யோவானுக்கு நேரா வரேன். இந்த 1 யோவான் படிச்சீங்கன்னா நான் அப்படி வரேன், எல்லாம் என்ன பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா தேவன் யார் என்பதையும், தேவனுடைய மகத்துவங்கள் என்ன என்பதையும், இறையியலை குறித்து எல்லாவற்றையும் தெளிவா எழுதியிருப்பான் யோவான் எழுதின சுவிசேஷம். ஆமா, 1 யோவான் பார்த்தீங்கன்னா உண்மை, அன்பு, ஐக்கியம், பரிசுத்தம், கிறிஸ்துவினுடைய ரத்தம், இயேசு நமக்கு என்ன செய்தா, இது எல்லாத்தையும் எழுதியிருப்பார். அல்லேலூயா. ஆமா, 2 யோவானை பார்த்தீங்கன்னா கவனிக்க பார்ப்போம். 2 யோவான் ஒரே அதிகாரம். 2 யோவானை பார்த்தீங்கன்னா உண்மை இல்லாத ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளாதன்னு இருப்பார். என்னது? நம்ம தான் வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சிட்டு பெனாய் பாட்டிலே குடிப்போம் இல்ல? ஆமேடா, வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சிட்டு என்னத்தையும் குடிச்சிருக்கு, பெனாயில் பாட்டிலையும் குடிச்சிருக்கு. யாராச்சும் சஃபாரி போட்டுக்குன்னு வந்து நின்று அந்நிய பாட்டி பேசினா கூட்டு உள்ள உட்கார வச்சிருக்கு. ஆளுங்களப்ப நல்லா சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. கண்ட ஆளை உள்ள ஏத்தக்கூடாது. இன்னைக்கு ஓநாய்கள் எல்லாம் ஆட்டுத்தோலை போத்தி உள்ள வருது. ஆமே, கடைசி காலம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கக்கூடிய மிகவும் கொடிதான நாட்களா இருக்குதுமா. அதனால பாஸ்டருடைய அனுமதி இல்லாம, பாஸ்டர் சொல்லாம, சத்திய வசனத்துக்கு சாட்சி இல்லாம அங்கு திடீர் ஆளை வீட்டுக்குள்ள ஏத்தக்கூடாது. வீட்டுக்குள்ள ஏத்தனா என்ன நடக்கும் அப்படிங்கறத 2 யோவான்ல சொல்றான். எடுத்து வாசிக்க பார்ப்போம். 2 யோவான் இந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 8:9 இருந்து வாசிங்க. இல்ல 2 யோவான் உங்கள் செய்கைகளின் பலனை நல்ல கவனிக்க. உங்கள் செய்கைகளின் பலனை எல்லாம் கவனிக்க. எதிரியை பத்தி சொல்லல, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் வாசிங்க. எதுக்கு போனோம் எல்லாம் கவனிங்க. நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் நேரத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா அந்த கேஸ் தான். நல்ல சபைக்கு போய் நல்லா ஆராதிச்சு, நல்லா துதிச்சு, நல்ல தேவனை மகிமைப்படுத்தி நம்மால ஒரு பெரிய காரியம் நடந்து கடைசி நேரத்துல தெய்வத்தை விட்டுட்டா பூரணம் அடையாம போயிடும். அந்த நோக்கம் இருக்கு பாரு, அந்த திட்டம் இருக்கு பாரு, அந்த தரிசனம் இருக்கு பாரு, அதை இழந்து போயிடும். நம்மை குறித்த தெய்வம் வச்சிருக்கிற திட்டத்தை கெடுப்பதற்காக, நோக்கத்தை கெடுப்பதற்காக பாருங்க பிசாசு தந்திரம் பண்றான். பூரண வாசிக்க பரவசத்தை கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் யார உடையவன் அல்ல. எல்லாம் பாருங்க பாப்போம். பரிசுத்தம் இல்லாமல், தேவ சித்தம் இல்லாமல், உத்தமமான வாழ்க்கை இல்லாமல், தேவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல வாழ்க்கை வாழாமல் எவனா ஒருத்த வேஷம் போட்டுட்டு, தப்பு பண்ணிட்டு, விபச்சாரம் பண்ணிட்டு, வேசித்தனம் பண்ணிட்டு, வேஷதாரியா தெரிஞ்சிட்டு வந்தான்னா அவன் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நினைக்கிறவன் இல்லை. நம்மை அழைத்ததனுடைய நோக்கமே பரிசுத்தமாய் இருப்பதற்கு தான். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப பிரசங்கம் பண்ற நான் பரிசுத்தவனா மாறிட்டேனா? இல்ல. உட்கார்ந்து இருக்கிற நீங்க பரிசுத்தவனா மாறிட்டீங்களா? இல்ல. நாம பரிசுத்தத்தை நோக்கி பிரயாணப்படுறோம். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், இதை செய்யாத அப்படின்னா விட்டுடணும், அங்க போகாத அப்படின்னா விட்டுடணும், இப்படி நடக்காத அப்படின்னா விட்டுடணும். அப்படி விட்டுட்டா நாம எதை நோக்கி பிரயாணப்படுறோம்? பரிசுத்தத்தை நோக்கி பிரயாணப்படுறோம். கவனிங்க பாப்போம். அப்ப பெரிய பெரிய ஊழியக்காரலாம் பாவம் செய்யலையா? எல்லாருமே பாவம் செய்யறாங்க. எல்லாம் கவனிங்க. we are living in the presence of sin. அப்ப எல்லாரும் பாவம் செய்யறாங்களா? பரவாயில்லப்பா அப்படின்னு நினைச்சா வானத்துல இருந்து ஒரு தலைமையில அம்மிக்கல் வரும். நான் சொல்றத முழுசா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் பாவம் செய்ய, எல்லாரும் பாவம் செய்யறாங்க. we are living in the presence of sin. பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து இருக்கிறோம். ஆனா எல்லாரும் பாவம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துறாரு. இப்ப கண்டித்து உணர்த்தும் போது அந்த சத்தத்தை கேட்டு கையை தூக்கிட்டு தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னா
ஆண்டவருடைய கரம் அடுத்த லெவலுக்கு என்னை கொண்டு போய் ஆண்டவர் வந்து எச்சரித்தும் கண்டித்தோம் நான் செஞ்சதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொன்னோம்னா தலைவர் கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன் ஸ்தம்பித்து போன நிலைமை, தேங்கி போன நிலைமை? ஐயா, தப்பு பண்ணாத மனுஷன் இல்லையா? ஆனா ஆவியானவர் உணர்த்தும் போது, ஆவியானவர் எச்சரிக்கும் போது, ஆண்டவர் கண்டித்து உணர்த்தும் போது டைரக்டா வந்து பேசுவாரா? பேசுவார். பைபிள் படிக்கும் போது பேசுவா, பிரசங்கத்தின் மூலமா பேசுவா, ஆராதனை மூலமா பேசுவா, சில நேரத்தில் சும்மா கான்வர்சேஷன் பண்ணும்போது தீர்க்க தரிசனமா பேசுவா. அப்படி உணர்த்தும் போது, எச்சரிக்கும் போது, கண்டிக்கும் போது, ஆமா ஆண்டவரே தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே அப்படின்ட்டு ஆண்டவரோட ஒப்புரவாயிட்டு நம்ம கூட யாரோ ஒருத்தங்க பேசுறாங்க பாரு, ஃபோன் பண்ணி அக்கா நீங்க பேசுனீங்களேக்கா, ஆண்டவர் மூலியமா பேசுறாருக்கா, அவன் சின்ன தப்பு பண்ணிட்டேக்கா, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டக்கா, நான் வந்து உங்க கூட பேசுறது எனக்கு ஆசீர்வாதமா இருந்ததுக்கா, இதை சொல்லி அந்த தப்பை விட்டுட்டு எந்திரிச்சு வர பார்த்தீங்களா, பூரணத்தை நோக்கி போறோம். ஆமென். அவரு சொல்றத நான் கேட்கணுமா அப்படின்னு சொன்னா நம்ம தேவ நீதியை நம்பல, என் சுய நீதியை நம்பி நான் அந்த இடத்துல ஸ்டேபிள் ஆகிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால எச்சரிக்கும் போது, கண்டித்து உணர்த்தும் போது தப்புன்னு தெரியுதா யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். வீட்டுக்கு போ, கையை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்னாடி சாஸ்தாங்கமா விழுந்து தப்பு பண்ணிட்டேயா, அவர் கொண்டு என் கூட பேசுனீங்க, அண்ணனை கொண்டு என் கூட பேசுனீங்க, அக்கா கொண்டு என் கூட பேசுனீங்க, தம்பி கொண்டு என் கூட பேசுனீங்க, மன்னிச்சிருங்கயா, என்னால விட முடியலையா, கிருபையை தாங்கயா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா கர்த்தர் மன்னித்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். ஒரு தேவ மனுஷன் அற்புதமா ஒரு புத்தகத்தில் இப்படி எழுதியிருந்தான். நியாயத்தீர்ப்பை குறித்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். அதுல எழுதியிருந்தான், தவறு செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் போது தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை அறிந்து அந்த இடத்தை விட்டு எழுப்பிட்டா கர்த்தர் கூட்டிட்டு போவா. ஆமென். தாவீதை போல தப்பு பண்ணவன் யாரு? அடுத்து உன் ஒய்ஃபு குளிக்கும் போது அவளை பார்த்து கூட்டின்னு வந்து எடுத்து குட்டிச்சவரை மாற்றி நாசமாக்கிட்டான். ஆனா அவனை பார்த்துதான் கர்த்தர் சொல்றா, இவனின் இருதயத்திற்கு ஏற்றவன். தானியேல் எப்பேற்பட்ட ஆளு, யோசேப்பு எப்பேற்பட்ட ஆளு, சொல்லுங்க பாப்போம். ஆமாவா இல்லையா? அத்தனை பேரை விட்டுட்டு யார சொல்றா? தாவீதை சொல்றா. தாவீது கிட்ட இருந்தது ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? சுயநீதியே கிடையாது. டேய் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னா கையை தூக்கிடுவான். ஆண்டவர் எதிர்த்து பேசவே மாட்டான். ஆமா ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டான், உன் கையெல்லாம் ரத்தக்கரை படிச்ச கைடா, சர்ச்சை கட்டாத, கட்ட மாட்டான். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? சொல்லுவோம். ஆனா தாவீது பாருங்களேன், அதான் அற்புதம். தாவீது கிட்ட தான் சுய பலனை, சுய ஞானத்தை, கடந்த கால அனுபவத்தை நம்பவே மாட்டான். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. அவன் கிட்ட இருந்த ராணுவ வீரர்கள் மாதிரி உலகத்துல வேற எவன் கிட்ட கிடையாது. மயிர் இழை கூட தப்பாமல் ஈட்டி எறியக்கூடிய பெஞ்சமின் வம்சத்தார் இருந்தான். கலைமானை விட வேகமா ஓடக்கூடியவன் இருந்தான். பாருங்க, பட்டயம் சிங்க கபில போய் தூங்கி இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பி கொண்டு போட்டவன் இருந்தான். ஆனா அத்தனை ராணுவ வீரனை விட்டுட்டு சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் என் வலது பாரிசத்தில் நான் வைத்திருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு உணர்த்தும் போது சுய நீதி வரக்கூடாது. நான் பண்ணது கரெக்ட்னு சொல்லக்கூடாது. புடிச்ச கிட்ட கூட சொல்லக்கூடாது, மனைவி கிட்ட கூட சொல்லக்கூடாது. ஒய்ஃப் எச்சரிக்கிறாளா, அமைதியா தலையாட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு பின்னாடி, பரிசுத்த ஆவியானவருக்கு அடுத்தது நம்மள புரிஞ்சவங்க நம்ம ஒய்ஃப் தான். அந்த ஆள் ஏன் இங்க வந்தான்னு சகோதரி கேட்டாங்கனாலே நீ தெரிஞ்சுக்கணும், இனி அவன் வரக்கூடாது. என்ன சத்தமே காணும்? ஆமா, வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. ஏன் தெரியாது, அது அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, சில நேரத்துல தேவையில்லாத சகோதரிமார்களை எங்க கூட்டிட்டு வரக்கூடாது, பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு வரது. ஆளுகளை பாரு, நல்லா சோத்திரம் ஆண்டவரே, வரக்கூடாது, எல்லையை மீறக்கூடாது. மாறிடும், என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்ப எச்சரிக்கும் போது, கண்டித்து உணர்த்தும் போது, சொல்லும் போது புரியுதோ புரியலையோ, புரிஞ்சே ஒண்ணும் பண்ணல, புரியலனாலும் பரவாயில்ல. ஆமா, சிலர் எச்சரிக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு மாறிடுல, கர்த்தர் பூரணத்திற்கு நேராக கொண்டு போவார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் உணர்த்தும் போது கையை தூக்கிட்டு பேசவே கூடாது. என் நீதி, என் ஜபம், என் பரிசுத்தம். ஆமா ஆண்டவர். அவர் இருதயத்தின் ஆழத்தை அறிந்தவர், நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறவர். நான் என்ன திங்க் பண்றேன்றது அவருக்கு தெரியும். அவருக்கு முன்னாடி நம்ம தில்லாலங்களில செல்லுபடி ஆகுமா?
ஆகவே கையை உயர்த்திடணும். அல்லேலூயா. ஆமா, பாஸ்டர் கண்டிச்சு பேசுறாங்களா ஏத்துக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல பூரணத்துக்கு நேரா போக முடியாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. எல்லாரும் 1000 காரணம் சொன்னாலும் அந்த உபதேசத்தை விட்டு மீறி நடக்கிற எவனோ நீ கிறிஸ்தவனே கிடையாது. நான் ஞானத்தனம் பண்ணேன், எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, இப்ப கேட்டாங்களா? அல்லேலூயா. மீறி நடந்துட்டியா? இவன் எழுதுனவன் சாதாரணமான ஆள் கிடையாது, அன்பின் சீசன். அவன மாதிரி அன்புள்ளவன் யாரும் கிடையாது. அவன் தான் சொல்றான், கிறிஸ்துவின் உபதேசத்தை மீறி நடந்துட்டா நீ யார் கிடையாது, தேவன உடையவன் கிடையாது. அவ்வளவுதான், அது முடிச்சுட்டாங்க. அந்த ஒரே லைன்ல மேட்டரே முடிஞ்சிருச்சு. தேவன உடையவன் கிடையாது. எல்லாம் கவனிங்க. அப்போ கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைச்சிருக்குன்னா பிதாவை குமாரனை உடையவன் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் எல்லாம் கவனிங்க, அவனை சத்தமா சொல்லுங்க, அவனை பெரிய பைபிள் வச்சிருந்தாலும் சின்ன பைபிள் வச்சிருந்தாலும் சப்பாரி போட்டிருந்தாலும் வெள்ளை போட்டிருந்தாலும் சோத்திரம் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள தேவகுமாரனுடைய உபதேசத்தை கொண்டு வராம ஒருத்தன் உள்ள வந்தான்னா அவனை எங்க ஏத்தக்கூடாது, எங்க ஏத்தக்கூடாது. ஓவர் பரிசுத்தம் உடம்புக்கு ஆக ஏத்தக்கூடாதுன்னா ஏத்தக்கூடாதுதான். இல்ல பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணி மாத்துவோம் பாஸ்டர். நீ சீனாய் மலைக்கு சொந்தக்காரன் பெரிய ஜெபம் பண்ணி மாத்துவ. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நம்ம மலையே நாறுது. அல்லேலூயா. சிலது பைபிள் புல் ஸ்டாப் வச்சு டைப் மஸ்ட் பி a full stop. அத கமாவா மாத்தாத. அவன் என்ன செய்யக்கூடாதா? சோத்திரமும் சொல்லக்கூடாது, அவனுக்கு வாழ்த்துதலும் சொல்லக்கூடாது. நானே சில நேரத்தில் சொல்லிக்கிறேன், ஒரு மனுஷன் வந்துக்கிற வாயத்தில் சோத்திரம் சொல்லக்கூடாது, சில நேரத்தில் சொல்லக்கூடாது. சொன்னவன் யாரு? அதான் முக்கியம். சொன்னவன் யாரு? அன்பின் சீசன். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடாது. அவனுக்கு சோத்திரம் சொல்லி நல்லா இருக்கீங்க பாஸ்டர் விசாரிச்சோம்னா அந்த ஆவி உன் ஆவியோடு சேர்ந்து உன் மனசாட்சி கெடுத்து ஐக்கியத்தை துண்டிச்சு உள்ளுணர்வை நாசமா மாத்தி உன் ஆத்மா ஆவியை சாராம மாம்சத்தை சார்ந்து தெய்வத்தை விட்டு வழிவிலக்கு பண்ணிடும். நான் பேசுறது புரிஞ்சுதா? இப்படி சொன்னா புரியுமா? ராக்கெட் அனுப்புறோம்ல விண்வெளிக்கு, பார்க்காத மாதிரியே பார்த்தீங்கன்னா கோபமா வரும். ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்புறோம்ல, பாருங்க, இந்தியா கொடியை போட்டு அந்த ராக்கெட் இந்த ராக்கெட் அதுக்கு ஒரு பேரை வச்சு இந்த பக்கம் 2 சப்போர்ட்டை வச்சு பயங்கரமா பில்டப் பண்ணி எல்லா நியூஸுக்கும் அனுப்பிட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டு பாருங்க 3 2 0 1 இருக்குல்ல, 1 0 வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே மேல போயிடும். ராக்கெட்டு போக எல்லாம் ராக்கெட்டு போக ஒரு சர்டன் பீரியட் போக இந்த பக்கத்துல 2 சைடுல இருந்தது இல்ல, நான் என்ன அந்த விண்வெளி களத்துல ஒர்க் பண்ணிட்டு வந்தேன், உங்களை மாதிரி தான் நானும். அந்த 2 சைடுல இருந்தது இல்ல, போக அது தானா கழண்டுடும். இன்னும் ஹைட்டு போக நம்ம மேக்கப் பண்ணி அனுப்பணும்ல, சிலது ஒயிட் போட்டு கலர் அடிச்சு அதெல்லாம் பண்ணி அப்படியே மேல போக கொஞ்சம் கொஞ்சமா கலண்டு இது நிர்ணயித்த இடத்தை போய் சேரும் பொழுது நம்ம அனுப்புனது ஒண்ணு, அங்க போய் காட்சி தர்றது ஐயோ ஏதாவது சொல்லுங்கப்பா ஒண்ணு. இங்க அனுப்பும் போது பெயிண்ட் எல்லாம் ஆச்சும், ஆனா அங்க போகும்போது பார்த்தா கோல்டு பேப்பர்ல பின்னி வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் கிறிஸ்துவ உலகம். 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஆனா போக சிலது கழண்டணும், சிலது விலகிடணும். இல்ல நான் அப்படியே தான் இருப்பேன், நான் நேரம் போய் கடல்ல விழுந்துரும். எங்க விழுந்துரும்? இதுக்கப்புறமா நீ எங்க போக முடியாது. அது என்ன கடல்? அக்கினி கடல். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப எப்பெல்லாம் ராக்கெட்டை பாக்குறோமோ அப்பெல்லாம் நம்மளும் நினைச்சுக்கணும், கழண்டணும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்பதான் ரீச் ஆக வேண்டிய இடத்துல போய் சேரும். அனுப்பினவனுக்கு சந்தோஷம்,
நம்ம அந்த இடத்துல போனதுனால அனுப்பினவனுக்கு ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் வரும். படைத்த தெய்வம் நம்ம எந்த நோக்கத்தோடு படைத்தாரோ அந்த சித்தம் தெய்வத்துக்கு சம்பூர்ண மகிமையை கொண்டு வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதனால கழற வேண்டியது கழண்டணும். ஆமா பாருங்க, 2 யோவான் எழுதுறான், உண்மை இல்லாத ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளாத, கண்டவனை சேர்த்துக்காத, வெளுத்ததெல்லாம் பாலு நினைக்காத, பைபிள் வச்சுக்கிறவங்க பரிசுத்த ஆவியானவர் நினைக்காத. எல்லாரும் மோடி பைபிள் எடுத்து கையில வச்சுட்டா உடனே வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் அனுப்புறது. யாரு பைபிள் எடுத்துட்டாரு? அந்த ஒரு பண்ணாட அனுப்புன. நீ நானும் ஒரு பண்ணாட. பண்ணாடல என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாத மாதிரியே பாருங்க. ஏன்னா லண்டன்ல இப்பதானே லேட் ஆனோம். சோத்திரமாண்டது. தென்னை மரத்துல பனை மரத்துல என்ன இருக்கு சொல்லுங்கப்பா. அந்த பண்ணாட கெட்டதை மட்டுமே ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோ, நல்லதெல்லாம் விட்டுடும். தேளு பூரா, ஐயோ ஆமாவா இல்லையா? தேளு பூரா பாம்பு குப்பை கூளம் எல்லாம் தேவையில்லாததெல்லாம் அந்த பண்ணாடு எடுத்துட்டே கண்ணை மூடி தூரம் போகுது. என்ன விழ போகுது சொல்லுங்கப்பா. அப்ப அதே தான் சில நேரத்துல தேவையில்லாததெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறது. பூரா பாம்பு தேளு பூச்சி விஷக்கச்சி அப்புறம் நான் குளவி எல்லாத்தையும் சோத்திரமாண்டவரே அந்த மாதிரி கூட. எவன்னா பைபிள் வச்சு அரசியல்வாதி போட்டோ எடுத்துட்டான்னா வாட்ஸ்அப்ல மொத்தம் அனுப்புறது. பைபிள் வச்சுங்கிறான், நான் பின்னாடி வரேன். அல்லேலூயா. பைபிளை உன்னை விட என்னை விட பிசாசுக்கு நிறைய வசனம் தெரியும். அவன் இயேசு கிட்டயே பைபிள் எடுத்துட்டு போனவன். பைபிளை வச்சுங்கிறவன் பரிசுத்தவான் கிடையாது. பைபிள்ல இருக்கிற இயேசுவை பற்றி கொண்டவன் மட்டும்தான் பரிசுத்தவான். ஆமென். ஆமா பாருங்க, நாடகம் நடிப்பான். பதவிக்காக, பேருக்காக, புகழுக்காக வஞ்சகத்தின் ஆவியை கட்டவிழ்த்து விட்டுட்டு சிலர் தம் பக்கம் திருப்பறதுக்காக பைபிள் வைப்பான். பைபிளை வச்சு போஸ் கொடுக்கிறவனெல்லாம் நம்ப கூடாது. சத்தமாமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எல்லாம் வேஷக்காரியா மாறிட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவன மாதிரி கேடு கட்டவன் எவனும் கிடையாது. எவன் பைபிள் வச்சாலும் சொல்லிருக்கு. பைபிள் வச்சுக்கிறவன நல்லவன் கிடையாது. வகை அறிந்து கெட்டவனை ஏற்றுக்கொள்ளாத அப்படிங்கிறார். இப்போ 3வது யோவான்ல நல்லவர்களை ஏற்றுக்கொள்ள அப்படிங்கிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பாப்போம். நல்லவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்ப வாங்கல 3வது யோவான் முதல் வசனத்தை வாசிங்க. போதும். 3வது வசனத்தை வாசிங்க. எல்லாம் கவனிக்க பார்ப்போம். இந்த முதல் வசனத்துக்கு 3வது வசனத்துக்கு ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. என்ன நானே சொல்லிடுறேன். என்ன என்னை பாருங்க பார்ப்போம். எல்லாம் என்னை பாருங்க. முதல் வசனத்தை சொல்றா சத்தியத்தை நேசிக்கிற. 3வது வசனத்துல சொல்றாரு சத்தியத்தின்படி நடக்கிற. அதாம தானே? ஆமா, எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். சத்தியத்தை எல்லாம் நேசிப்பான். காந்தியடிகள் கூட நேசித்தார். பைபிளை பிடிக்குமா? கிறிஸ்தவங்களை பிடிக்காதான்? இதெல்லாம் தில்லாத கிடைக்காத. என்ன வேலை? சத்தமா சொல்லுங்க. ஆமா, சுல்தான் அக்கா ஒருத்தர் பேசுறாங்க பத்தியா பட்டிமன்றத்துல. பைபிளை பத்தி அற்புதமா பேசுவாங்க. ஏன் பட்டிமன்றத்துல அவங்க பேசணும். அதனால பைபிள் அவங்களுக்கு என்ன ஒரு மாதிரியே பாத்துருக்கீங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஆமா, சுகி சிவம் இருக்கிறாங்க. சுகி சிவம் அந்த ஐயா அற்புதமான ஒரு நல்ல மனுஷன், பகுத்தறிஞ்சு பேசக்கூடிய மனுஷன். அந்த மனுஷன் இப்படி ஒரு அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தார் பாருங்க. ராஜகுமாரர்களின் மணிமகுடங்களை காட்டிலும் கிறிஸ்து நாதரின் முக்கிடமே மேலானதுன்னு எழுதியிருந்தார். இது அன்னி பாட்சி பேசுற நாம கூட திங்க் பண்ணல. ஐயோ சொல்லுங்கப்பா. ராஜகுமாரர்களின் மணிமகுடங்களை காட்டிலும் கிறிஸ்து நாதரின் முக்கிடமே மேலானது அப்படின்னு எழுதியிருந்தார். பைபிளை நேசிக்கிறவனா, பைபிளை விரும்புறவனா எல்லாம் கவனி, நல்லவன் கிடையாது. சத்தியத்தின்படி நடக்கிறவன் மட்டும்தான். எனக்கு பைபிள் தெரியும், நல்லவங்க கிடையாது. பைபிள் எல்லாருக்கும் தெரியும். ஆர்எஸ்எஸ் காரனுக்கு தெரியும், பிஜேபிக்கு தெரியும், அந்தி கிறிஸ்துவுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும், சபையை எதிர்க்கிறவனுக்கு தெரியும், கிரிட்டிசைஸ் பண்றவனுக்கு தெரியும். இப்ப நம்மளை பார்த்து சொல்லுவோம், ஒரு கண்ணத்துல அறிஞ்ச மறு கண்ணத்தை காட்டி நேற்று சொன்னார் அரைட்டமான்னு கேட்பான். பைபிள் எல்லாருக்கும் தெரியும். பைபிள் தெரிஞ்சா உண்மையானவன் கிடையாது. பைபிள் தெரிஞ்சா ஆத்துமாஸ்திரம் உள்ளது கிடையாது. வசனத்தின் அடிப்படையில கட்டப்பட்டா மட்டும்தான் ஆத்துமாஸ்திரம் உள்ளது. சொல்லுங்க பாப்போம்.
அதனால அவர் பைபிள் வச்சுட்டு போட்டோ எடுத்துக்கிறாரு, அவர் பைபிளை வாங்கினாரு, நான் அவருக்கு பைபிளை பிரசன்டேஷன் பண்ணிட்டேன். அதெல்லாம் சும்மா கதை, வேஷதாரி. இதெல்லாம் தான் காரியம் நிறைவேறுவதற்காக, தன்னுடைய கோல லக்க நிறைவேற்றிக் கொள்வதற்காக இன்னைக்கு பைபிளும் ஒரு சாதனமா பாருங்க, பைபிளையும் ஒரு கருவியா சில பேர் பயன்படுத்துறான். அத மாதிரி இருக்கக்கூடாது. யோவான் சொல்றா, சத்தியத்தில் நீ நடக்கிறன்னு கேள்விப்பட்ட உடனே அதை விட எனக்கு வேற ஒரு சந்தோஷம் ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க பாப்போம். வந்திருக்கிற உனக்கு எனக்கு அதான். பைபிளை நேசிக்கிறவனா இருந்தா உலகத்தோடு ஒன்றித்து போவோம். பைபிளுடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் மட்டும்தான் சரித்திரத்தை மாற்ற ஆரம்பிப்பார்கள். கட்டியாமன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிக்க பாப்போம். பிரியமானவனே, நீ சத்தியத்துல நடக்கிறத கேள்விப்பட்ட உடனே அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை. எல்லாம் கவனி. சீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்பா. அப்ப நம்முடைய வாழ்க்கை தேவையில்லாதது தூக்கி தூரம் போடுவோம். நம்முடைய ஆத்துமா திரும்ப வர. நம்முடைய ஆத்துமா எதை சாரக்கூடாது? சரீரத்தை சாரக்கூடாது. எதை சார்ந்து கொள்ளணும்? ஆவி. வெரி குட். கர்த்தர் இதுக்காகவே உங்களை கோடாகோடியா ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆவியை சார்ந்து கொள்ளணும். ஆவியை சார்ந்து கொண்டாதான் பிரசங்கம் பண்ணும்போது மனசாட்சி சொல்லும், நீ தப்பு பண்ணிட்ட. பிரசங்கத்தை கேட்கும் போது ஆண்டவரோடு உனக்கு ஐக்கியம் இல்லை. பிரசங்கத்தை கேட்கும் போது உணர்வு வரும். பாருங்க, அழுவோம், கண்ணீர் வடிப்போம், குத்தும் மனசாட்சி. அப்பதான் ஆண்டவருக்கு முன்னாடி போய் சாஸ்தாங்கமா விழுந்து ஒப்பு கொடுப்போம். ஒண்ணுமே இல்லாம அப்படியே வந்து இந்த சின்ன வயசுல ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க பாருங்க, ஆடாம அசையாம மெல்ல வந்து கிள்ளிட்டு போ. இன்னைக்கு அதான் ட்ரெஸ் பண்ணிட்டு கலையாம கையெல்லாம் தட்டாம அப்படியே வந்து உட்கார்ந்து அப்படியே எந்திரிச்சு ஒண்ணு பிசாசுக்காவது பிரயோஜனமா இருக்கணும், அல்லது ஆண்டவருக்காவது பிரயோஜனமா இருக்கணும், இந்த உலகத்துக்காவது பிரயோஜனமா இருக்கணும். என்ன கதை இது? அல்லேலூயா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நான் பேசுறது புரிஞ்சுதா? அப்ப இப்ப கவனிங்க பார்ப்போம். இப்ப முதல் வசனத்தை வாசிங்க. 3 யோவான் முதல். எல்லாம் கவனிக்க பார்ப்போம். அவன் சத்தியத்தை நேசிச்சான், சத்தியத்தின்படி நடந்தான். நான் பேசுறது புரியுதா? சத்தியத்தை நேசிச்சான், சத்தியத்தின்படி நடந்தான். நல்ல ஒரு விசுவாசி. கவனிங்க, சில நேரத்தில் 1008 எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும் பிரசங்கம், ஊழியம், சபை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, உபவாச ஜபனா சத்தியத்தை நேசிக்கிற பாத்திரமா இருந்தா, சத்தியத்தின்படி நடக்க விரும்பக்கூடிய பாத்திரமா இருந்தா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்க வரும்? சபைக்கு வரும். எல்லாமே தெரிஞ்சோம் சமைப்பதற்காகவே நீ வீட்டுல இருக்கிறனா fill in the blanks அர்த்தம். அல்லேலூயா. எவனோ ஒருத்தன் 5000 ரூபாய் தரான்னு ஆண்டவரை விட்டுட்டு பின்னாடி போனா அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை நேசிக்கணும், சத்தியத்தின்படி நடக்கணும். நேசிச்சா சத்தியத்தை விரும்புவோம், விரும்பினா சத்தியத்தின்படி நடக்க ஆரம்பிப்போம். நான் பேசுறது புரிஞ்சுதா? கர்த்தருக்கும் தெய்வத்திற்கும் மனுஷனுக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு மனுஷன் பிரியமானவனா எப்ப மாறுவானா? அவன் சத்தியத்தை நேசித்து சத்தியத்தின்படி நடந்தா கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள் அவனிடத்துல வெளிப்படும், கிறிஸ்துவனுடைய கேரக்டர் அவனிடத்துல வெளிப்படும். அப்பதான் சொல்லுவான், அந்த மனுஷன் வந்து பேசுறான்ப்பா, தெய்வம் வந்து பேசுற மாதிரியே இருக்கு. அந்த மனுஷன் வந்து சொல்லிட்டு போனப்பா, கரெக்டா சொல்லிட்டு போனான். சின்ன பையனா தான் இருக்கிறான், ஆனா எவ்வளவு நல்லா செஞ்சாப்ப. அவன் கிறிஸ்தவப்பா. ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க, தப்பு எதனா பண்ண, டேய் நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா? ஏன்னா அன்னைக்கு ஐக்கியம் நல்லா இருந்தது, மனசாட்சி நல்லா இருந்தது, தேவனோட உறவு இருந்தது. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுப்ப 4 பேர் கொலைக்கார வந்தா அதுல ஒரு ஜேம்ஸ் இருக்கிறான், அதுல ஒரு யோசேப்பு இருக்கிறான். அல்லேலூயா. என்ன தப்போ? மனசாட்சி கெட்டு போச்சு, சூடுண்ட மனசாட்சி வர ஆரம்பிச்சது. இயேசுவின் நாமத்தில் இந்த கூட்டத்துக்கு பின்னாடி நாம் அப்படி இருக்கக்கூடாது. சத்தியத்தை நேசிக்கிறவர்களா மாறணும், சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய் மாறணும். நேசிச்சா மட்டும் வாழ்க்கை வரா. நேசிக்கிறவங்க எதுக்கு வேணா நேசிப்பான். அரசியல் லாபத்துக்காக நேசிப்பான், வேலை கிடைப்பதற்காக நேசிப்பான். பாருங்க, நம்ம கிட்ட ஏதாவது காரியம் ஆகிறதுக்காக நேசிப்பான். சத்தியத்தின்படி நேசித்து சத்தியத்தின்படி நடக்கும் போதுதான் சரித்திரம் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமா, இப்பதான் காயோ பார்த்து சொல்றா பாருங்க. இப்ப அந்த வாசிங்க 2வது பிரியமா எல்லாம் நான் பேசுறது புரிஞ்சுதா? 1 சத்தியத்தின்படி நடக்கணும். 2 அவன் ஆத்துமா தெய்வத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு முன்னாடி பூமியில சுத்தமா இருந்தது. அதனால பவுல் சொல்றான், எப்பா நீ எப்படி இருக்கிறியோ
அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரியா? ஆமென். இந்த நல்ல நாளில நம்முடைய ஆத்துமா கரையற்றதா இருக்கணும், குற்றமற்றதா இருக்கணும், மாசில்லாததா இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் நம்முடைய வாழ்வு இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி மகிமையுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஆமா, பாருங்க, இப்ப நம்ம ஆத்துமா எப்படி இருக்கு? நம்ம சத்தியத்துல எப்படி நிக்கிறோம்? ஆண்டவருக்காக எப்படி நிக்கிறோம்? ஒருவேளை நம்முடைய காரியங்கள் வேற மாதிரி இருந்தா இன்னைக்கு நம்முடைய ஆத்துமா தெய்வத்தை நேசிக்கிற மாதிரி வரட்டுமே, சத்தியத்தினுடைய நடக்க வரட்டுமே. ஆண்டவரே நம்மை பார்த்து சொல்லுவாடே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து நல்ல வீடுல, நல்ல வசதியில, நல்ல சுகத்துல, நல்ல பலத்துல, நல்ல ஆசீர்வாதத்துல, இம்மைக்கும் மறுமைக்கும் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காரராகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால நம்ம ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிக்க பாப்போம். இப்பதான் யோவான் சொல்றா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிய எல்லாவற்றிலேயும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடர, ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாயிருக்க, சுகவாழ்வு தொடர, குடும்பம் செழிக்க, சந்ததி ஆசீர்வதிக்கப்பட, உன் வம்சம் நிலைத்தோங்க. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உன்னை வேண்டுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆத்துமா சத்தியத்துல நடக்க, சத்தியத்தை நேசிக்க ஆரம்பித்தா ஆசீர்வாதத்தை தேடி நீ போக வேணாயா? ஆசீர்வாதம் உன்னை தேடி வராது. பாஸ்டர் சொன்னார் பாத்தீங்களா, சவுலுடைய குடும்பம் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டதா. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்க வேண்டாம். பாருங்க, பலவீனப்பட்டது. தாவீதினுடைய குடும்பம் நாளுக்கு நாள் விருத்தி அடைய ஆரம்பித்தது. 2 நாளாகமும் 12ஆவது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். பாருங்க, தாவீதை பத்தி ஆண்டவர் சொல்றார், தாவீது இன்னும் மறைவாயிருக்கையில், என்னவா? தாவீது இன்னும் மறைவாயிருக்கை, சவுலுக்கு வயது மறைவாயிருக்கை, தாவீதை தேடி பலசாலிகள் வந்தார்களாம், பராக்கிரமசாலிகள் வந்தார்களாம், யுத்த வீரர்கள் வர ஆரம்பித்தார்களாம். ஏன்னா தாவீதோட ஆத்துமா கர்த்தருக்கு முன்னாடி நல்லா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தாவீதை தேடி அத்தனை பேர் வந்தான். எல்லாமே ஆத்துமா மட்டும் ஒழுங்கா இருந்துச்சுன்னா ஆசீர்வாதத்தை தேடி நீ போக வேண்டாம். ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும், சுகவாழ்வு நம்மை தேடி வரும், நன்மை நம்மை தேடி வரும், கிருபைகள் நம்மை தேடி வரும், தேவ பிரசன்னம் நம்மை தேடி வரும். கர்த்தர் நாளுக்கு நாள் உயர்த்துவா, விருத்தி அடைய பண்ணுவா, செழிக்க பண்ணுவா. யாரு முன்னாடி தோற்று போக விட மாட்டா. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அதனால சடங்காச்சாரமா, சம்பிரதாயமா, பாரம்பரியத்திற்காக, கடமைக்காக, ஏதோ ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் அப்படின்றதுக்காக வேணாம். உணர்வுள்ளவர்களா, உத்தம இதயத்தோடு, நன்மன சாட்சியோடு கர்த்தருக்காக எழும்பும் போது கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இவன் எப்போ இவனை வாழ்த்தினா தெரியுமா? எல்லாம் பயங்கர உபத்திரம், பயங்கரமான உபத்திரம், நெருக்கம், பிரச்சனை, போராட்டம், மரணம், அவமானம், ஆளுகையினுடைய துஷ்பிரயோகம் அத்தனையும் அப்படியே தலைவிரிச்சு ஆடும்போதுதான் இவன் சத்தியத்துல நடந்தான். எனக்கு எல்லாமே சாதகமா இருக்கும் போது நான் வாழ்றது வேற, எனக்கு எல்லாமே பாதகமா இருக்கும் போது நான் சத்தியத்துல நிக்கிறப்ப அதுதான் பெரிய ஆசீர்வாதம். எல்லா ரத்த சாட்சியா மன்னிச்சிட்டு இருக்கிறான். சீஷர்கள் எல்லாரும் கொண்டு போட்டுட்டாங்க. ரோம சாம்ராஜ்யத்தோட கொலவெறியின் ஆட்டம் அப்படியே உலகத்தையே திக்கு முக்கான பண்ணுது. எங்க போனாலும் கிறிஸ்தவன் செத்துட்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட நேரத்துல தான் காயு சத்தியத்துல நடந்தான். ஆமென், அல்லேலூயா. அப்பதான் யோவான் சொல்றான், பிரியமானவனே, உன் நடக்க எனக்கு தெரியா. இத்தனை நெருக்கத்திற்கு மத்தியில் ஆண்டவரை தேடி வந்தேன், இத்தனை நெருக்கத்திற்கு மத்தியில் வைராக்கியமா இருந்தேன், இத்தனை நெருக்கத்திற்கு மத்தியில் சத்தியத்திற்கு சாட்சியா நின்னையே, இத்தனை நெருக்கத்திற்கு மத்தியில் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டே, இத்தனை பலவீனங்களுக்கு மத்தியில் தெய்வத்தை அண்டிக் கொண்டே, நீ நல்லா இருப்பையா? மனசார வாழ்த்தரா. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா ரொம்ப முக்கியம். நான் பேசுறது புரிஞ்சுதா? ஆமா. இன்னொரு பிரியமான வாசிக்க பார்ப்போம். 5வது வசனத்துல 8வது வசனம் வாசிக்க. போதும். இப்ப கவனிக்க பார்ப்போம். நான் அப்படியே முடிச்சிடறேன், டைம் ஆகி போச்சு, முடிச்சிடறேன். பிரியமானவனே, இவனை மாதிரி உபசரிக்கிறவன் யாரும் கிடையாது. இவனை மாதிரி
சத்தமா சொல்லுங்க. உபசரிக்கிறவன் யாரும் கிடையாது. எல்லாம் கவனிங்க. ஒரு கூட்ட டீம் இப்ப காய் ஊழிய செஞ்ச ஒரு இடத்துல அனுப்புனா. இப்ப இது நம்ம தலைமை சபைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாஸ்டர் ஜெபத்துல என்ன சொன்னா, கிராமங்களில சபை கட்டணும்னு சொன்னார். இப்போ கிராமத்துல சபையை கட்டி ஒவ்வொருத்தரும் அங்க நிர்ணயம் பண்ணிடுறான்னு வச்சுங்க. பாஸ்டர் ஒவ்வொருத்தரும் அப்பாயின்மெண்ட் அந்த இடத்துல வச்ச உடனே இப்ப பாஸ்டர் இங்க இருந்து ஒரு டீம், மெட்ராஸ்ல இருந்து ஒரு டீம் வருது. அந்த டீமை இப்போ உங்க கிராமத்துக்கு அனுப்பும் போது சொல்றா, இப்ப என்ன சொல்லி அனுப்புறார், எப்பா அங்க இருக்கிற மூப்பருக்கு ஆயுள் வச்சுக்கோங்கன்னு சொல்றாடே. அவங்க எல்லாருமே எந்த பிரதிபலனை எதிர்பார்க்கலடா, புறஜாதிகள் கிட்ட ஊழியத்தை செஞ்சுட்டு வராங்க. அதனால அவன் வரும்போது அவனை சும்மா அனுப்பாத, அவனை நல்லா கவனிச்சு நல்ல காணிக்கை கொடுத்து அவனை திருப்தியா அனுப்பு அப்படின்னு காய் கிட்ட சொல்ற. ஏன்னா யோவானுக்கு தெரியும் யார் மட்டும் செய்ய வேண்டியதை செய்வான், காய் செய்வான். எல்லாம் கவனி. பரிசுத்தமா வாழ்ந்தா மட்டும் போதாது. அல்லேலூயா. என்ன நம்பி பாஸ்ட் ஒரு காரியத்தை கொடுத்தா அந்த காரியத்தை நேர்த்தியா உத்தமமா பழுதொன்றும் இல்லாதபடி நிறைவா செஞ்சு முடிக்கணும். இந்த கேரக்டர் யாருக்கிட்ட இருந்தது? காயு கிட்ட இருந்தது. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வரான்டா. அவனுக்கு என்ன சாப்பாடு இருந்துச்சான்னு தெரியல, நல்ல ட்ரெஸ் இருக்கான்னு தெரியல. காயுவே உன்னை நம்பி அனுப்புறேன்டா. அத்தனை பெரிய சாப்பாடுலாம் கொடுத்து ஆஃபரிங்லாம் கொடுத்து அவனை ஆசீர்வதிச்சு அனுப்பினோடனே அவன் பாருங்க அத்தனை நெருக்கத்துல அந்த டீமை ஏற்றுக்கொண்டு அந்த டீமை ஆசீர்வதிச்சு மனசார உபசரித்து விசாரணை பண்ணி அனுப்பினான். அதனால தான் யோவான் சொல்றா, நீ பிரியமானவன்டா, என்ன மட்டும் நீ போஷிக்கலடா, நான் யார் அனுப்புனாலும் அவங்கள என்ன மாதிரியே போஷிப்பா. நான் பேசுறது புரியுதா? அவங்க அம்மா மாதிரியே அந்த பொண்ணு செய்யுங்க. நல்லா ஆமேன்னு சொன்னீங்க போங்க. ஆமா, அவங்க அம்மா மாதிரியே செய்யணும்னா அந்த கேரக்டர் அப்படியே யார்கிட்ட இருக்கு? மகன்கிட்ட இருக்கு. உங்க அப்பா மாதிரியே நீ இருக்கிறடா, என்ன இருக்கு? கேரக்டர் இருக்கு. இப்ப கவனிங்க, வளர்த்த பவுலுக்கு சரி யோவானுக்கு சரி கலங்கத்தை விளைவிக்காமல் இந்த சத்தியத்திற்கு சாட்சியா நின்று சொன்னாங்க. அவன் தான் யாரு? பிரியமானவன். சொல்லு, சத்தமா சொல்லு. நம்ம பாஸ்டர் நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை நிக்கிறவங்க அவன் சொல்லணும், பாஸ்டர் உங்களை மாதிரியே இந்த பிரதர் பார்த்தாரு பாஸ்டர், உங்களை மாதிரியே கவனிச்சாரு பாஸ்டர். அதான் பிரியம். ஆமென். அப்போ கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் பாருங்க அங்கிருந்து யார்கிட்ட வரணும்? இந்த தீமோத்தேயை பத்தி சொல்லுவாங்க. முதல் விசுவாசம் யார்கிட்ட இருந்தது? உன் பாட்டி கிட்ட இருந்தது. அப்புறம் யார்கிட்ட இருந்தது? அம்மா கிட்ட இருந்தது. அப்புறம் யார்கிட்ட இருக்கு? உன்கிட்ட. அது எப்படி வந்தது பத்தியா? நம்ம சபையினுடைய வித்து பரவி போகணும். நம்ம சபையினுடைய தரிசனம் பரவி போகணும். நம்ம சபையில கர்த்தர் வச்சிருக்கிற அந்த வித்து தண்ணி எங்கெங்கெல்லாம் பாயுது அங்கெங்கெல்லாம் முளைஞ்சது போல பாருங்க இங்க இருந்து ஒரு கூட்டம் எழும்பணும். ஆமென். அப்பதான் நீ பிரியமானவன். அல்லேலூயா. அதனால கேரக்டரை மாத்துவோம், தேவையில்லாததை தூக்கி தூர போடுவோம். அல்லேலூயா. பாஸ்ட் கோபப்பட்டே நான் பார்க்கல, ஆனா ஜபம் பண்ணும் போது ஆராதிக்கும் போது தான் வைராக்கியமா சத்தம் வருது. இது வரணும் நம்ம கிட்ட. அல்லேலூயா. ஆமா, எப்படி இப்படி சத்தம் வர நானா உட்கார்ந்து நினைச்சேன். எந்த தெய்வமே சாது மிரண்டா காடு கொள்ளா புரிஞ்சுதா? அந்த கேரக்டர் வரணும், அந்த தன்மை வரணும், அந்த குணாதிசயம் வரணும். அப்பதான் பிரியமானவன். இல்லனா fill in the blanks அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, கடைசி இன்னொரு அந்த கடைசி பிரியமானவன் சொல்லுங்க பாப்போம். உண்மையாய் செய்கிறாய். இந்த வசனத்தை வாசிங்க நான் சொல்றேன். பிரியமானவனே நீ தீமையானதை ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க. எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. சில பேர் பார்த்திருக்கீங்களா, பாஸ்ட் பதவி கொடுத்தா தான் எங்க வர்றது? ஆமா, கொயர்ல நிக்க வச்சா தான், மைக்க கொடுத்தா தான், எல்லாத்திலையும் நான் முன்னாடி இருக்கணும். எல்லாத்திலையும் என்ன கேட்காம எப்படி அவரு என்ன நீ அல்பா ஒமேகாவா அழகுல பாரு. அல்லேலூயா. ஆமா, எப்ப பார்த்தாலும் முன்னாடி
முன்னாடி முன்னாடி என்ன கூடாம என்ன சொல்லாம என்கிட்ட பேசாம நான் யார் தெரியுமா என்ன அல்லேலூயா. இதெல்லாம் தியோதெரபி. நான் என்ன ஆவி? ஐயோ சொல்லப்பா வசந்த அவர்களில் முதன்மையா இருக்க எல்லாம் இவன் யாரையே ஏத்துக்கல ஐயா. உருவாக்கினதே யோவானியா, உருவாக்கின யோவானியே ஏத்துக்கல. யார் அவன்? சத்தமா சொல்லுங்க. அவன் மென்டாலிட்டி, அவனுடைய மைண்ட் செட்டப்ல என்ன? நான் முன்னாடி நின்று பாட்டு பாடணும், நான் முன்னாடி நின்று சாட்சி சொல்லணும். பாஸ்ட் என்னதான் சொல்லுங்கப்பா, கூட்டிட்டு போனோம். நான் இல்லாம அவர் எப்படி போவார்? ஆனந்தராஜ் பாஸ்ட் வந்தார்ல, பாட்டு பாடினாரு. ஒரு வருஷம் நாளைக்கு என்ன மறந்தாலும் மறப்பீங்க, பரவாயில்ல. ஆனந்தராஜ் பாஸ்ட் வந்தார்ல, அந்த சர்ச்சில் ஒரு 6-7 பிள்ளைங்க இருந்தது. நல்ல கொயர்ல பாட்டு பாடுவாங்க. இவங்களுக்கு மைக் எடுத்துட்டாலே சொல்றது பிஎஸ் ஸ்டாப் பண்ணணும், ஏத்து இறக்கு ஏத்து இறக்கு. அவன் ஒவ்வொரு வாரமும் போராடுறான். பாஸ்டர் ஒன்று நீங்க ஒன்று பேசுங்க, நான் பிள்ளைங்களை பேச சொல்லுங்க, நான் இனிமேல் ஆப்ரேட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் பொறுமையா. அவனுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து இனிமேல் சர்ச்சில் நாங்கள் பாட்டு பாட மாட்டோம். உடனே நம்மால் யார் ஆனந்தராஜ் பாஸ்டர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டே சரண், இனிமேல் யாருக்கும் மைக் வேணும், எனக்கு ஒரே மைக் போதும். இவங்க யாரும் சர்ச்சில் பயிர் பாட்டு பாட மாட்டாங்க. இவங்க நினைச்சாங்க நம்ம இல்லைன்னா கிளம்பு காத்து வரட்டா. ஐயோ, நாங்கெல்லாம் மைக்கு நின்று வரல, நடுத்தருந்து வந்தவங்க. கையை தட்டி ஆமைன்னு சொல்லிக்க மாட்டேன். ஆமா சரிம்மா, இனிமேல் நீங்க பயிரெல்லாம் பாட்டு பாட வேணாம், போயிடுங்கம்மா, விட்டுருமா. அப்ப விட்டுட்டார். விட்டுட்டு 6 மாசம் ஏற்றவில்லையே, காஞ்சிருக்கும் இல்ல. 6 மாசம் கழிச்சு எல்லாம் வந்தாங்களாம். இதெல்லாம் மேக்கப் பண்ணி திரியிருக்கு. உங்களே சொல்லல, சோத்திரமா அங்க முன்னாடி நிக்கிறோம், முன்னாடி நிக்கிறோம், என்ன எல்லாம் பார்க்கணும், என்ன எல்லாம் பார்க்கணும், என்ன எல்லாம் பார்க்கணும். They want to make heroes. அப்படி பண்ண. அப்புறம் சொன்னார், அங்கே பாருமா, இந்த ஊழியத்தை தொடங்கும் போது இந்த பக்கம் 10 பேர், இந்த பக்கம் 10 பேர் கொடுத்து கொயரை குச்சலாம் நிக்கல. நான் நடுத்தருவில் கை தட்டி பார்த்தேன். இந்த ஊழியம் நீ வந்ததுனால வளரல, நான் வந்ததுனால வளரல. இந்த ஊழியம் யாருடையது? அவருடையது. அவன் தூண்டி விட்டா, இவன் தூண்டி விட்டான். மைக்கு கிடைச்சது, 400 பேருக்கு முன்னாடி நிக்கிறேன்னா அதை எவ்வளவு பாக்கியமா தாழ்மையோட ஏற்றுக்கொள்ளணும். உனக்கு மைக்கு கொடுத்து நிக்க வச்சு சவுண்ட் ஏற்றது, சவுண்ட் இறக்குறது, கிளம்பு காத்து வரட்ட. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமா, கடைசியா வந்து எல்லாம் நினைக்கிறாங்க. சில நேரத்துல எங்களுக்கு ஆண்டவர் மாதிரியே நீங்க பண்ணுவீங்க பாரு. ஐயோ சோத்திரம் ஆண்டவரே. இந்த இது தியோதெரபி நாவி. என்னாவி? சத்தமா சொல்லுங்க. எல்லாத்திலையும் முன்னாடி நிற்கும், எல்லாத்திலையும் முன்னாடி நிற்கும். இப்ப நிக்கவில்லைன்னா பாஸ்டர் பத்தி தப்பு தப்பா ஊரே எல்லாம் சொல்றது, மொத்த தப்பு தப்பா சொல்லிருக்கு. சொல்லி கலகத்தை உண்டாக்கி ஒரு கூட்டத்தை பிரிச்சு வாசிச்சு சார். என்ன மாதிரி கலகக்காரன் வந்த பையன், தின்ற வீட்டுக்கு 2 துரோகம் பண்றவன், உருவாக்கின தகப்பன்மார்களை, டீச்சரை, கற்றுக் கொடுத்த போதக பிதாக்களுக்கு துரோகம் பண்ணினவங்க. பவுல் யோவான் சொல்றாரு, எல்லாம் இவன் அன்பின் சீச்சைனா. இவன் சொல்றான், டேய் நான் வந்து அவனை பார்த்து டென்ஷன் ஆயிட்டு பிபி சுகர் எனக்கு ஏறதுக்கு முன்னாடி நான் வரும்போது அவன் அங்க சத்தமா சொல்லுங்க இருக்க கூடாதுங்கிறான். சில பேர் எங்களுக்கு பிபி சுகர் ஏற்றத்துக்குன்னே சில பேர் இருப்பான். சோத்திரமாண்டே, நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க நான் நம்பி சொல்லல, யாருக்கு தெரியும், எல்லாம் இயேசுமயம். அல்லேலூயா. பாஸ்டர் போய் உட்கார்ந்து தனியா கேட்டா தான் தெரியும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி கலகக்கார கூட்டத்தோடு இருக்க கூடாது. ஐயா, இவன் தான் அன்பின் சீசன். மனுக்குலத்துல பிறந்த அத்தனை பேரை விட பைபிளே பரிசுத்தமுள்ள தேவகுமாரனே அன்பின் சீசன் சொல்றார். அவனே சொல்றான், அவனை பார்த்தா நான் டென்ஷன் ஆயிடுவாங்கிறான், எனக்கு பிபி ஏறிடும், சுகர் வந்துடும், அந்த பையனை நான் அடுத்த முறை பார்க்க கூடாது. என்ன கலக கரம்பத்தெல்லாம் தியோதெரபி.
காய் சொல்றான், காயை பார்த்து சொல்றான், இந்த பையன் ரொம்ப மோசமானவன், அவன் கூட சேர. வாசிச்சு அதான் ரொம்ப பேசிருப்போம் போல பாஸ்ட் அப்படி போல. சோத்திரமானது என்ன பாவம் யோவான். அல்லேலூயா. 90 வயசுல நிம்மதியா இருக்க வேண்டிய ஆளு எவ்வளவு கலகக்காரனா இருந்திருப்பாங்க. தயவு செஞ்சு உங்களை பார்த்து கேட்கிறேன், நல்லது செய்யவே இல்லை, தீமையை செய்யாது. ஆமென். முன்னாடி இருக்கணும்னு ஆசைப்படாது. நானா உன்னை முன்னாடி நிக்க வச்சுனா, உன்னை விட நல்லவன் வரும்போது உன்னை தூக்கிட்டு அவனை நிக்க வைப்பேன். இது மனுஷனுடைய இயல்பு. கர்த்தரா நிக்க வச்சா உனக்கு நாளுக்கு நாள் உயர்வு பெருக்குமே தவிர ஒருபோதும் கீழே வர. ஆண்டவரா உன்னை உயர்த்துக்குமே, ஆண்டவரா உன்னை கனப்படுத்திக்குமே. தீயோ திறப்பு மாதிரி முன்னாடி வந்து நிக்கணும்னு நினைக்காத. பாஸ்டர் கூப்பிடல நினைக்காத. ஒரு காலத்துல நானும் நினைச்சேன், நான் இவ்வளவு பெரிய எனக்கு கம்யூனியன் கொடுக்காம, என்ன கம்யூனியன் கொடுக்க கூப்பிடாம அவன் பாரு பண்றான். அப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், டேய் வாங்கி கட்டிக்காதறாங்க. இப்ப எங்க போனா நானா முட்டி போட்டு கம்யூனியன் எடுத்தா சரி. பாஸ்டர் வந்து கேட்டா, நீ கொடுக்குறியா? வேணாம் சாமி. எதுக்கு வம்ப வெளியில போற ஓடாட தூக்கி வேட்டிக்குள்ள விட்டுக்கிற கதையா? வேணாம். முக்கியமான இடத்துக்குலாம் இப்ப போறதே கிடையாது. முன்னாடி நிக்கிறிய வேணாம், என்னை விட்டுடு. எதுக்கு ரத்த பழியும் வேதனையும் குற்றத்தையும் நம்ம சுமந்துட்டு உன்னால நான் பலியாடாய் நான் நரகத்துக்கு போக, நீ பரலோகம் போக. அல்லேலூயா. ஆமா பாருங்க, நான் சொல்ல நினைச்சேன், முடிச்சிடறேன். காயு பார்த்து சொல்றா, நான் வந்து சேவான் வீட்டுக்கும் காயுக்கும் இன்னொருத்தருக்கு தான் ஞானத்தான கொடுத்தேன். பவுல் சொல்றா, ஒண்ணு குறைந்தல, மற்ற பேருக்கு யாருக்கும் கொடுக்கல. முன்னாடி பாஸ்டர் உன்னை ஏத்தாத வரைக்கும் நீ பரலோகம் கன்ஃபார்ம். முன்னாடி ஏத்திட்டார்னா அந்த ஸ்தானத்திற்கு ஏற்ற மாதிரி நீ மாறல. என் நல்ல வாயால நான் எதையும் சொல்லல. சொல்லுங்க பாப்பா, புரிஞ்சுதா? சாமி, இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் இப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறான். சண்டை போட்டு போட்டு முன்னாடி வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். வேணாயா, ரொம்ப விலை கொடுத்தியா திறப்பி நாம் இது ரொம்ப விலை கொடுத்து வாங்காத. நீ நல்லா இருப்ப. வாங்கிட்ட, என் நல்ல வாயால எதையும் சொல்ல விரும்பல. அல்லேலூயா. ஆமா, வாசிங்க சிஸ்டர். புரியுதா? சர்ச்சையில் எல்லாத்தையும் கலகத்தை உண்டாக்கி ஒருத்தனை ஏற்றுக்கிறது கிடையாது. பயங்கர பிரச்சனைக்குரிய எல்லாம் சர்ச்சை விட்டுட்டு வெளியேற்றுகிறான். அப்பேற்பட்ட கலகக்காரன். சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, யூதாஸ் காரியத்தை நல்லவையா அவன் கூட சேர்ந்தான் பாரு. அண்ணா காய்பா காட்டி கொடுத்துட்டான், 30 வெள்ளிக்காய்ச்சி வாங்கிட்டான். கத்திர, ஐயோ குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துருக்கேன். அந்த காணிக்கை அந்த காசை கொண்டு போய் அவன்கிட்ட சொல்றான், சாமி குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டான். அவன் வழி செஞ்சான். அவன் சொல்றான், நீயாச்சு அவனை காட்டி கொடுப்பதற்கு உடந்தையாக தப்பிச்சுட்டான். காட்டி கொடுத்துவன் மாட்டிக்கினான். புரியுதா? அந்த காசு தூக்கி சர்ச்சுக்குள்ள போட்டுட்டு வேகமா ஓடி போய் நான்கு கொண்டு செத்தான். அவன் உயிரோடு இருந்துட்டான். யாரு? அண்ணா ஐப்பா சன்சேய பரிச்சயம். இப்ப நான் பேசுறது புரியுதா? இதெல்லாம் தீய தெரப்பி. நாவி நம்மளை சர்ச்சை விட்டு வெளியே அனுப்பிட்டு அவன் மாறிடுவான். அடுத்தது சரி போதும். இன்னொருத்தர் மட்டும் வாசிடலாம். அந்த இவனை வாசிக்க பாப்போம். இல்ல இல்ல, இப்ப 12 வாசி. 11 12 வாசிக்க. அடுத்தது தேமேத்ரி எல்லாவற்றிலேயும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் எல்லாம் கவனிக்க பார்ப்போம். காயு திறப்பு தெமேத்ரி கவனிக்க பார்ப்போம். ஒருத்தன் எல்லாத்திலையும் பிரியமானவன் தான். இன்னொருத்த சபைக்கும் தேவனுக்கும் தேவ ராஜ்யத்திற்கும் ஊழியக்காரனுக்கும் சாபக்கேடா மாறிட்டான். இந்த கடைசியானவன் 12 வாசிக்க. தேமேத்ரியு பெற்றவன். இந்த கடைசியா சொன்னவன் எல்லாம் என்ன பண்ணல, அவனை கொண்டு போய் யோவான் வச்ச இடம் குழப்பமான இடமா, கலகம் உண்டாக்கக்கூடிய இடமா, பிரிவினை உண்டாக்கக்கூடிய இடமா. அப்பேற்பட்ட இடத்துல
இவன் போய் நற்சாட்சி பெற்று சத்தியத்துக்குள்ள ஜனங்களை நடத்தி சரித்திரத்தையே மாற்ற ஆரம்பித்தான். நல்ல ஸ்தானம் கொடுத்தவன் யோவானுக்கு விரோதமாக எழுப்பி சபையை கெடுத்து முன்னாடி நிற்கணுன்ற பேர்ல சர்ச்சை விட்டு கெடுத்து போட்டுட்டான். இப்ப யோவான் தாயை பார்த்து சொல்றா, எனத்தை புரிஞ்சு வகையறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆட்களை ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஆட்களை ஏற்றுக்கொள்ளாத. உன் ஆத்துமா தெளிவா இருந்தா, உன் ஆவி உயிருள்ளதா இருந்தா, அறிவு உணர்வுபூர்வமா இருந்தா, மனசாட்சி சாகாம இருந்தா, நீ எல்லாவற்றையும் அறிந்து செயல்படலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கப்படி வேண்டுகிறேன். பிரியமான சத்தியத்தை நேசிக்கிற, சத்தியத்தின்படி நடக்கிற பிரியமான ஆத்துமா பாருங்க செய்கிறவன், பிரியமான உபசாரம் செய்கிறவன், பிரியமா தேவ மனிதர்களை வகை கண்டு சத்தியத்துல சாட்சியாக இருக்கக்கூடியவன். நம்மையும் கர்த்தர் மாற்றுவாராக. நான் பேசுறது புரிஞ்சுதா? ஆமா, ஆண்டவரா நம்மளை கொண்டு போய் நிறுத்திட்டுமே கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். ஆசீர்வாதத்தை நமக்கு பெருக பண்ணுவார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 3 சொல்லுவார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு 103, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் அகற்றி உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டா. ஆத்துமா ஒழுங்கா இருந்தா பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்பார். ஆத்துமா ஒழுங்கா இருந்தா நோய்களை விளக்குவார். ஆத்துமா ஒழுங்கா இருந்தா கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறப்பார். ஆத்துமா ஒழுங்கா இருந்தா நாளுக்கு நாள் நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். ஆத்துமா ஒழுங்கா இருந்தா நம்மை தேடி நன்மைகள் வர ஆரம்பிக்கும். கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? இன்னைக்கு நம்ம பார்த்து ஆண்டவர் காயை பார்த்து அன்னைக்கு சொன்னவர் நம்மை பார்த்து சொல்றார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போமா?